அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் புறன் பழிப்பது இல்லாயின் நன்றே. அறங்கிறது அறம். அறம் இரண்டு வகைப்படும், இல்லறம் துறவறம். அதுல எது சிறந்ததுன்னா எனப்பட்டதே இல்வாழ்க்கை, இல்லறம்தான் சிறந்தது. அஃதுங்கிறது துறவரம். துறவரங்கிறது துறவு நோக்கி முயற்சி செய்யக்கூடிய துறவரமும், பிறர் பழிப்பது இல்லாயின் நன்று. பிறர் பழிக்க இல்லைன்னா அந்த துறவு நோக்கி முயற்சி செய்யக்கூடிய துறவரமும் நல்லதுதான். எதுக்காக துறவு நோக்கி முயற்சி செய்யக்கூடிய துறவியை பழிக்காங்கன்னா, துறவுங்கிறது ஒடுக்குவது, மனதை ஒடுக்கணும், ஆசைகளை அடக்கணும். அப்படி இல்லாமல் துறவு நோக்கி முயற்சி செய்யக்கூடிய துறவி பொய் சொல்லிட்டு, ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்கிட்ட குறை சொல்லிவிட்டு, அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டுட்டு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும் போது அவங்க எல்லாம் ஒரு துறவியான் மக்கள் இழிவாக பேசுவாங்க. அப்படி இல்லாமல் ஒழுக்கத்தோடு ஐம்புலன்களையும் அடக்கி இருக்கும் போது துறவரமும் நல்லதுதான். ஆனா துறவரத்தோட இல்லறம் தான் சிறந்தது. ஏன் இல்லறம் சிறந்ததுன்னா, இல்லறத்தான் நாம் மனைவியோடு சேர்ந்து ஐம்புல ஆசைகளையும் அனுபவித்து ஒழுக்கத்தோடு இருந்து அறநெறியில் இருக்கும் போது, துறவி துறவரத்துக்காக எதுக்கு போறானோ அந்த பயனை இவன் இல்லறத்துல இருந்து அந்த பயனை அடைதான். துறவரத்துக்கு போகக்கூடிய துறவி மனதை ஒடுக்கி ஆசைகளை அடக்கி ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் அந்த துறவரத்தினுடைய நன்மை கிடைக்கும். அதனால இல்லறத்தையும் துறவரத்தையும் ஒப்பிடும் போது இல்லறம்தான் சிறந்ததுங்க. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் புறன் பழிப்பது இல்லாயின் நன்று. பொருள், அரண்கிறது அறம் எனப்பட்டதே என்று சிறப்பாக சொல்லப்பட்டது. இல்வாழ்க்கை மனைவியுடன் சேர்ந்து வாழும் இல்வாழ்க்கையே. அஃதும் அந்த துறவரமும், பிறர் பழிப்பது இழிவாக பேசுதல் இல்லாயின் இழிவாக பேசாமல் இருந்தால் நன்று துறவரமும் நன்றாம். விளக்கம், அறம் இரண்டு வகைப்படும், இல்லறம் துறவரம். துறவு நோக்கி முயற்சி செய்யும் துறவரத்தை விட மனைவியுடன் சேர்ந்து வாழும் இல்லறமே சிறந்தது. துறவி தன் ஐம்புலன்களையும் அடக்காமல் பிறரை பார்த்து பொறாமைப்படுதல், அதிகமாக ஆசைப்படுதல், பொய் சொல்லுதல் முதலிய தீய செயல்கள் செய்தால் துறவியை மக்கள் இழிவாக பேசி குறை கூறுவர். துறவி தன் ஐம்புலன்களையும் அடக்கி ஒழுக்கமாக இருந்தால் துறவரமும் நல்லது. இல்லறத்தான் மனைவியுடன் சேர்ந்து ஆசைகளை அனுபவித்து துறவரத்தின் பயனை பெறுகிறான். துறவர முயற்சிக்கும் துறவி மனத்தையும் ஐம்புல ஆசைகளையும் அடக்கி ஒழுக்கத்தோடு இருந்து துறவரத்தின் நன்மை அடைகிறான். இல்வாழ்க்கையை துறவரத்தோடு ஒப்பிட்டால் இல்வாழ்க்கையே நன்மை உடையது என்கிறார் வள்ளுவர்.